அந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதே. யோவானுக்கு வெளிப்படுத்தல கேளுங்க, அவருடைய ஊழியக்காரர்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதே. 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பர். சுத்தி சேவிக்கிற வழிபாடு இந்த உலகத்திலே இந்துக்கள். ஐயாவளியை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் இந்து மத கூட்டத்தில் பைபிளின் வசனத்தை குறித்தும் பைபிளில் உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் பொது மேடையில் தைரியமாக கூறியுள்ளார். அவருடைய சமூகத்தை தரிசிப்பர். யாரை பார்த்தால் ஐயா உண்டியா ஐயா உண்டியான்னு கும்பிடக்கூடிய ஒரு நிறை இன்று ஐயாவளி மக்களுக்குள்ளே இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது. அதை விட உயர்வு அவருடைய நாமம். வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி நடந்த பொதுக்கூட்டத்தில் ஐயாவளியை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த போது பைபிளில் யோவான் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை கோரி விளக்கிக் கொண்டிருந்தார். அதோடு 2000 வருடத்திற்கு முன் எழுதப்பட்ட பைபிள் உண்மைதான் சொல்கிறது. தேவ ஆவியானவர் இயேசு என்று மிக தைரியமாக கூறியிருக்கிறார். பிற மதத்தவராய் இருந்தும் பொதுமேடையில் பைபிளை குறித்து மிக அழகாகவும் மிக தைரியமாகவும் எடுத்து கூறியுள்ளார். அனைவரும் மனம் திரும்பி இயேசுவே உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுபோன்று அனைவரும் கர்த்தரை உயர்த்தி தைரியமாக சுவிசேஷம் செய்ய முற்பட வேண்டும். மக்கள் அனைவரும் கிறிஸ்துவை அறியும் காலம் மிக அருகில். இந்துக்களின் கூட்டத்தில் தைரியமாக தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் பைபிளை குறித்தும் அவர் கூறியிருப்பது ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தான் ஏற்படுத்துகிறது.